துலாம். இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, தன்னை தானே நம்பாம இன்னமும் நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது யார் மூலயமாவது நடந்துடுமோ அப்படின்னு தினம் தினம் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து அந்த பயத்தில் இருந்து வெளியே வாங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடிய காலம்தான் இது. அதாவது ரோக சனி வாழ்க்கையவே புரட்டி போட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ரோக சனியால் தேரிலிருந்து தவறி சேரில் விழுந்த துலாம் மறுபடியும் தேரில் ஏறக்கூடிய காலம்தான் இது. வாழ்க்கையில் உயர்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும்பொழுது அதை பாசத்திற்காக விட்டு கொடுத்துட்டீங்க. ஆமாம், அன்னைக்கு நீங்கள் சுயநலமாக இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு துலாம் மாதிரி ஒரு செல்வாதிபதி இந்த ஜகத்திலேயே கிடையாது. தியாகம், நீங்கள் செய்த தியாகம் வீண் போகாது. அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்த முடிவு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தியே தீரும். இந்த 2025 துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உடல் நோய்கள் நிச்சயமாக துலாமை விட்டு விலகும். ஆமாம், ஒரு காரியத்தை முடித்தே ஆகணும். நம்ம இவ்வளவு ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் நாம் தலை நிமிர்ந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் மனதில் மட்டும் இருந்தால் போதாது, உடல் சரீரமோ ஒத்துழைக்கணும். துலாமின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மட்டுமே தான் கடந்த ஆண்டில் துலாமுக்கு வீழ்ச்சி. அந்த உடல்நிலை உங்களுக்கு சீராக போகுது. எதிரிகள் முன்னாடி துலாம் சிறப்பாக வாழப்போகுது. உங்களுக்கு எதிரிகள் அப்படின்னாலே தொழிலில் எதிரிகள் கிடையவே கிடையாது. நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கவே முடியாது. சொந்த பந்தங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களை எதிரியாக பார்ப்பாங்க. நீங்கள் அவங்கள ஒருபோதும் எதிரியாக நினைத்ததே இல்லை. ஆனால் நீங்கள் வளரவே கூடாது, ஏன் வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில நெருங்கிய சொந்தங்கள் துலாமுக்கு அதிகம். அந்த சொந்தங்கள் முன்னாடி துலாம் தலை நிமிர்ந்து வாழப்போகுது. உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்னாடி கௌரவமாக உங்களின் வாழ்க்கையை வாழக்கூடிய காலம்தான் இது. சந்தோஷமாக இருங்க. நீங்கள் அனுபவித்த உடல் வலிகள் உங்களை விட்டு விலகியே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மிகப்பெரிய ஒரு உத்தியோகத்தை நோக்கி துலாம் ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. எழுதாத தேர்வுகளே இல்லை, அத்தனையிலும் வீழ்ச்சி தான். இந்த 2025 நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசு வேலை உங்களுக்கு கிடைத்தே தீரும். நம்பிக்கையோடு இருங்க. முயற்சித்த துலாம் இனி வாழ்வில் சறுக்கி விழவே விழாது. உற்றார் உறவினர்கள் சொந்தங்கள் உங்களை வெறுக்கலாம், இரத்த பந்தங்கள் உங்களை மறக்கலாம். மிகப்பெரிய அளவில் இந்த பிரபஞ்சத்தை படைத்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. அதனால் இனி துலாமுக்கு எந்த விதத்திலையுமே தோல்விகள் இல்லை. மிகப்பெரிய அளவில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை தைரியமாக எடுங்க. எந்த விதமான தடையும் வரவே வராது. தடைகள் வந்துடுமோ அப்படின்னு மனக்குழப்பத்துக்கு நீங்கள் ஆளாகாதீங்க. நிச்சயமாக துலாம் ஜெயிக்கக்கூடிய ஆண்டு தான் இது. அதாவது 12 ராசிகளிலேயே பல காலமாக தோல்விகளை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்தது துலாம் மட்டும்தான். அந்த துலாம் வாழ்வில் மறுபடியும் மீண்டு எந்திரிச்சு நிற்க போகுது. அப்படி நின்றதும் அதனுடைய வேகம் அதிவேகமாக இருக்கும். அதனால் குறுக்க எந்த விதமான பாசங்கள் வந்தாலும் அந்த பாசத்திற்காக உங்களின் வேகத்தை குறைக்காமல் இருக்கணும். அவ்வளோதான். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும். இனியும் அடுத்தவர் முன்னிலையில் தலை குனிந்து வாழக்கூடிய சூழ்நிலையை மிகப்பெரிய அளவில் தவிர்க்க முடியும். நீங்கள் 10 மாதம் ஈன்றெடுத்த பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய பாசம் ஒன்றே மெய்யானது. அதை தவிர நீங்கள் வேற யாருக்கிட்ட எந்த விதமான பாசத்தை காட்டினாலும் அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது துரோகங்களாக மட்டுமே தான் இருக்கும். இனி எந்த விதமான சூழ்ச்சியிலும் துலாம் விழவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் நடக்கக்கூடிய காலம்தான் இது. சனி கொடுத்தார் எவர் தடுப்பார். சனி பகவான் உங்களை மேலே தூக்கி விடணும் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. அப்படி மேலே உங்களை தூக்கி விடும்பொழுது மறுபடியும் நீங்கள் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கக்கூடாது. எந்த ஒரு தருணத்திலையுமே
நீங்கள் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பை மறுபடியும் செய்யாதீங்க. உங்கள் மனதிற்கு தெரியும் எது தவறு எது சரி அப்படின்னு. ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்குவதற்கு முன்பாக உங்களின் இல்லத்தில் கணவரிடம் சொல்ல வேண்டாம், மனைவியிடம் சொல்ல வேண்டாம், உங்கள் மனதிடம் சொல்லுங்கள். அந்த மனது சரி தவறு அப்படின்ற பதிலை உங்களுக்கு 2 வினாடிகளில் சொல்லிடும். அப்பேற்பட்ட அளவுக்கு உங்கள் மனது புண்பட்டு இருக்கு. அதனால் மறுபடியும் நீங்கள் அந்த தவறை செய்யாமல் இருந்தால் மிகப்பெரிய அளவில் துலாம் சிகரத்தை போய் அடைந்தே தீரும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். பிச்சை போடும் பொழுது தயை கூர்ந்து உங்களின் கைகளால் அன்னத்தை வாங்கி கொடுங்க. ஏன்னா உங்களின் கரங்கள் கதியற்று இருப்பவர்களின் ஒருவேளை பசியை தீர்க்குமே, ஆனால் பல ஜென்ம கர்மாக்களை அது அழிக்கும். அதாவது 7 ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ கோடான கோடி ஜென்மங்கள் இருக்கு. அத்தனை ஜென்மங்களிலும் நாம் செய்த பாவங்கள், நமக்கே தெரியாம செஞ்ச பாவங்கள் எத்தனையோ பல. அவை அத்தனையும் தீர்க்கக்கூடிய சக்தி அன்னத்திற்கு இருக்குது. அதனால முடிந்தவரை பிச்சை போடும் பொழுது அன்னத்தை சேர்த்து வாங்கி கொடுங்க. மிகப்பெரிய அளவில் மேலும் வரக்கூடிய தடைகளிலிருந்து துலாம் தப்பிக்க முடியும். உங்களுக்கு அன்னத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறனையும் தெம்பையும் அந்த பரமேஸ்வரன் நிச்சயமாக அளித்தே தீர்வான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆமாம், துலாமுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் கதியற்று இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இருவேளை உணவுகளை அளிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது தயவு செய்து அன்னத்தை வாங்கி கொடுக்காம வெறும் செல்வத்தை மட்டும் கொடுத்துட்டு போகாதீங்க. துலாம்ல இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை மனதில் சுமந்துக்கிட்டு ரொம்ப கடினமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பாதி கிணறை தாண்டியாச்சு, மீதமுள்ளது சிறிய பகுதி மட்டும்தான். அதை நிச்சயமாக உங்களால் அந்த பரமேஸ்வரனுடைய பரிபூரணமான அருளால் தாண்ட முடியும். நீங்க வாழ்க்கையில் வளரவே மாட்டீங்க அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து துலாம் நடந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. தயவு செய்து ஓட்ட பந்தயத்தில் ஓடக்கூடிய குதிரையின் கண்கள் இருபுறமும் எப்படி மூடப்பட்டிருக்குமோ அதை போல துலாமின் கண்கள் மூடப்பட வேண்டும். வேற எந்த திசையிலையுமே நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது. மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு வரும், அதில் தலையிடாமல் தள்ளி போங்க. சுயநலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களான்னு சில பேர் என்ன நினைப்பீங்க. நிச்சயமாக துலாம் சுயநலமாக தன்னுடைய வாழ்வில் இருக்கவே முடியாது. ஏன்னா தன்னலம் கருதாது பிறர் நலத்தையே கருதி தன்னுடைய வாழ்க்கையே தியாகம் செய்தது துலாம் கடந்த ஆண்டில். அந்த தியாகங்கள் இனி இருக்கக்கூடாது. போதும், அடுத்தவர்களுக்காக நல்லது நினைத்து நீங்கள் இன்னமும் இருக்கிற இடத்துலையே இருந்ததெல்லாம் போதும். நீங்களும் வாழ்க்கையில் உயரணும். அதுக்கான காலமும் நேரமும் வந்தாச்சு. ஏன்னா மிகப்பெரிய அளவில் பொறுப்புகள் உங்களை நெருங்கி வந்தாச்சு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வளர்ந்தால் மட்டுமே தான் உங்களுடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கும். பண கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய காலம்தான் இது. நீண்ட நாளாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ரணங்கள் குணமாகக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. எந்த விதமான பாசத்திற்கும் இனி துலாம் மயங்கக்கூடாது. பாசம் கண்ணை மறைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் அனுபவித்த துரோகங்களை நினைத்து பார்த்து அந்த தருணத்தில் இருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி ஒதுங்குவது அப்படின்னு சாதுரியமாக யோசித்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் துலாம் வெற்றியை அடைந்தே தீரும். அதை எவராலும் தடுக்கவே முடியாது. நிறைய பேருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது. நம்மால் இந்த காரியம் முடியாது, அடுத்தவங்களுக்கெல்லாம் இந்த காரியம் வெற்றியில் முடியும், ஆனால் நாம் முயற்சித்தா மட்டுமே அது முடியாது. ஏன்னா நாம் ராசி இல்லாதவங்க, நமக்கு நல்ல நேரமே வராது. நாம் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அது மிகப்பெரிய தோல்வியில் தான் முடியும். அதால் பல பேர் நஷ்டம் அடைவாங்க அப்படின்னு சொல்லியே துலாமை மட்டம் தட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த நிலை மாறப்போகுது. மிகப்பெரிய அளவில் உங்களின் மறைக்கப்பட்ட திறமைகள் வெளியே வரப்போகுது. இந்த ஜெகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களின் வாழ்க்கை எதிர்காலத்தில் நிச்சயமாக அமைந்தே தீரும். அதற்கான படிக்கல்லை நீங்கள் இந்த ஆண்டு ஆரம்பித்தே தீருவீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மிகப்பெரிய அளவில்
மன தெளிவோடு துலாம் தன்னுடைய வாழ்வில் முன்னேறி செல்லக்கூடிய காலம்தான் இது. நம்பிக்கையோடு இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். நடக்கவிருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்களின் வாழ்க்கையை நல்ல முறையில் மட்டுமே தான் மாற்றி அமைக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். துலாம் ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நன்றி.